இப்போ நீர்த்தேக்கம் எங்கேயும் இல்லை. அதாவது மழைன்னா ஒரு பெரிய பயப்படுற மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை. இந்த மோந்தான் புயலுக்கு வருகிற இந்த மழை மிதமான மழை, இந்த மழையை நம்ம ரசிக்கணும், மகிழ்ச்சியாக அதை கொண்டாடணும். மழை இல்லைன்னா, மழை இல்லாமல் அரேபிய நாடுகள், ஏராளமான நாடுகள் வெறும் கடல் நீரை நம்பியே வாழ்க்கையை ஓட்டிருக்கிறாங்க. மழை அவசியமான ஒன்று. மழை நமக்கு வேணும். 96 மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வணக்கத்திற்குரிய மேயரா சென்னை மாநகராட்சியில் பொறுப்பேற்கிற போது 615 கிலோமீட்டர் நீளத்திற்கு மட்டும்தான் மழைநீர் வடிகால் வாய்கள் இருந்தது. அவருடைய 5 ஆண்டு கால பதவி காலத்தில் தான் சென்னையில் கூடுதலாக மழைநீர் தேங்குகிற 135 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய மழைநீர் வடிகால் வாய்கள் கட்டப்பட்டது. ஒரு 84 கிலோமீட்டர் தூரத்திற்கு பழைய மழைநீர் வடிகால் வாய்கள் சிதிலமடைந்து கிடந்தவைகளை சீர்படுத்தப்பட்டது. இது எல்லாமே 96 2001 வரைக்கும். அதுக்கப்புறம் 2001 2006 வரைக்கும் பெருசா எதுவும் பண்ணல. 2006 2011 வரைக்கும் திருப்பி மாநகராட்சி நிர்வாகம் திமுக வசம் வந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டம், அந்த திட்டத்தை போட்டு சென்னையில் புதிய மழைநீர் வடிகால் வாய்கள் எங்கெல்லாம் கட்டணம் முடிவெடுத்தப்ப ஒரு 1448 கோடி ரூபாய் செலவில் பெருநகர சென்னை மாநகராட்சியும் அந்த குடிநீர் கழிவுநீர் அகற்று வாரியம், பொதுப்பணித்துறையும் இணைந்து ஒரு திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. அப்ப 4 முறை 4 ரீச்சுகளாக அந்த பணிகள் பிரித்து தரப்பட்டது. இப்ப நானும் அன்றைய மாநகராட்சியின் ஆணையர் திரு ராஜேஷ் லகானி அவர்களும் 4-5 முறை டெல்லிக்கு சென்று அந்த நிதியை விடுவித்து வந்தோம். அப்ப மாநகராட்சிக்கு என்று ஒரு 800 சில்லற கோடியும், பொதுப்பணித்துறைக்கு என்று ஒரு 600 சில்லற கோடியும், 1438 கோடிக்கு பணிகள் தொடங்கப்பட்டது. அப்பதான் சென்னையில் இருக்கிற இந்த நீர் ஓடைகள், மாம்பழம் கால்வாய், ராஜ்பவன் கால்வாய், கேப்டன் காட்டன் கால்வாய், ஓட்டேரி நல்லா, இந்த கால்வாய்கள் எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கான்கிரீட் பெட் அமைத்து இரு பக்கமும் கான்கிரீட் சுவர்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. ஒரு 5 ஆண்டு காலம் அந்த பணிகள்லாம் முறையாக நடைபெற்றது. ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வடிகால் வாய்களும் கட்டப்பட்டது. தொடர்ச்சியாக அதற்கு பின்னால் வந்த அரசு போதுமான மழைநீர் வடிகால் வாய்களை கட்டாததன் விளைவு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த பாதிப்புகள் எங்கே எல்லாம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை இப்போ முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 26க்கு மேற்பட்ட சென்டிமீட்டர் மழை பொழிந்தும் கூட பெரிய அளவிலான பாதிப்பை சென்னை சந்திக்கவில்லை.